ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா 40 செஸ்ட் சைஸுக்கான ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் 44 செஸ்ட் சைஸுக்கான ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அது தொடர்ந்து நெக்ஸ்ட்டு அதோட ஸ்டிச்சிங் வீடியோவுமே இன்னொரு வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். 44 செஸ்ட் சைஸ் மெஷர்மெண்ட்டு நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதை தொடர்ந்து ஸ்டிச்சிங் வீடியோலையுமே நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு சொல்லியிருக்கேன். ஈஸியாக ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, வழவழப்பான கிளாத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு சுருக்கம் இல்லாமல் நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்றதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் 40 செஸ்ட் சைஸ்க்கு எப்படி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி கட்டிங் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் லைனிங் கிளாத்தை வந்து அயர்ன் பண்ணிக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக இருக்குது. லைனிங் கிளாத்தை கொஞ்சம் குவாலிட்டியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து வாஷ் பண்ண வேண்டியது இல்லை. நீங்கள் அப்படி வந்து கம்மி விலையில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். வாஷ் பண்ணி காய வச்சு அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணணும். நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாகவே லைனிங் கிளாத் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஜஸ்ட் அயர்ன் பண்ணோன்னாவே அந்த லைனிங் கிளாத் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அப்போ நமக்கு வந்து மார்க்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் 2 லைனிங்குமே ஒரே டைமில் கட்டிங் பண்ண போகிறேன். அதனால நான் ஒன்று மேலே ஒன்று போட்டிருக்கேன். கிளாத் விலகாமல் இருக்கிறதுக்கு 2-3 இடத்துல பின் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டாக மார்க் பண்ணி கட்டிங் பண்ணலாம். இப்போ வாங்க மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ரா எட்ஜஸ்க்காக நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். அங்கேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணி ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன். இப்போ ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து 13.5 இன்ச்சு. 13 இன்ச்சு உயரம், 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் அட்டாச்சுக்காக மொத்தம் 13.5 இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். 6 இன்ச்சில் ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். நெக்கு எடுத்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நெக்கு கொஞ்சம் ப்ராடாக போட்டுக்கிட்டாங்கன்னா நெக் ஓப்பன் வந்துட்டு நம்ம 3 இன்ச்சாகவும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதே 6 இன்ச்சு ஷோல்டருக்கு நம்ம 6 இன்ச்சு வச்சிங்களா, அதே 6 இன்ச்சு கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆமோல் எல் ஷேப் லைன் போடுறதுக்காகவும் ஷோல்டர்லேருந்து டவுன் பண்ணி அங்கேயும் 6 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது கீழேருந்து அளந்து பார்த்ததுல 7.5 இன்ச்சு வந்தது. அதே 7.5 இன்ச்சு நான் இங்கே வந்து தள்ளி வச்சு மார்க் பண்ணி அந்த எல் ஷேப்ன்றது போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்பு சுற்றளவு 40 இன்ச்சு இல்லைங்களா, 40 4ஆல் வகுத்தோன்னா நமக்கு 10 கிடைக்கும். அந்த மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சை வந்துட்டு தையலுக்காக விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 33 இன்ச்சு. அதாவது 4ஆல் வகுத்தோம்னா எனக்கு 8.25 இருக்குது. 8.25 மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு டாட்டுக்காக பேக் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த பேக் டாட்டுக்காக 1 இன்ச்சு தள்ளிட்டு மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எல் ஷேப் ஆமோல் ட்ராயிங் பண்ணுறதுக்காக எல் ஷேப்லேருந்து நான் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஷோல்டர்லேருந்து இறக்கம் வந்து 3.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து நான் டேப் வச்சு அளந்து பார்க்குறேன். நான் ஆமோல் லைனை எனக்கு வந்து 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து எப்படி வந்து அந்த 1/4 இன்ச்சை வந்து அதிகமாக வந்து மைனஸ் பண்ணுறதுன்றது ப்ளஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ 1/4 இன்ச்சு நான் வந்து அந்த லைனுமே இறக்கி போட்டிருக்கேன். 1/4 இன்ச்சு அந்த மறுபடியும் எல் ஷேப் போட்டிருக்க அந்த லைனில் வந்து நம்ம 1.25 மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 1.25 மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஆமோல் ட்ராயிங் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் நான் வந்து அந்த லைன் மேலேயே வந்துட்டு டேப் வச்சு அளந்து பார்க்குறேன். எனக்கு இப்போது கரெக்டாக வந்துடுச்சு. 9 இன்ச்சு ஆமோல் வந்துட்டு 9 இன்ச்சு. இப்போ நம்ம தைக்கும் இல்லைங்களா, தையல் ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1/4 இன்ச்சு பிடிச்சி தைப்போம் இல்லைங்களா, அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம அளந்து பார்த்தோன்னா அந்த சைட்லேருந்து நம்ம அளந்து பார்த்தோன்னா அதுவும் நமக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் டாட் 3.25 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். அதே கொஞ்சம் மேலே தள்ளியும் மார்க் பண்ணுறேன். டாட்டோட ஹைட்டுமே அதே 3.25 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். 3.25 இன்ச்சுன்றது கரெக்டாகவும் இருக்கும், நல்லா ஃபிட்டிங்காக க்ரிப்பாக இருக்கும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் நெக் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக்கு வந்து டெப்த்து மார்க் பண்ணிக்கலாம். நான் 8.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சு அகலத்தில் ஒரு லைன் போட்டு 8.5 இன்ச்சு ஹைட்டுக்கு மார்க் பண்ணி கர்வ் கொடுத்துக்கிறேன். ரவுண்ட் ஷேப் நெக், ரவுண்ட் யூ நெக் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணணும், ட்ரா பண்ணணும்னு நினச்சாலும் அந்த டிசைனை நம்ம இங்கே வந்துட்டு நெக்கு டெப்த்தில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு.
பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிங் பண்ணி முடித்தோடனே முக்கியமாக நம்ம வந்து எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து அர்க்காத் பண்ணிக்கணும். சிசர் கட் கொடுக்கலன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து அங்கே வந்து அர்க்காத் பண்ணிக்கிறது. இப்போ பேக் பார்ட் வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா, கட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பீஸு தான் வந்துட்டு நம்ம வந்து பட்டிக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போது கிளாத்தை திருப்பி போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக பேக் மேலே போட்டு ட்ரேஸ் பண்ணி மார்க் பண்ண போகிறோம். இப்போ பட்டி பார்ட்டுக்காக நான் அங்கேருந்து என்னோடய லெஃப்ட் சைடில் இருந்து 12 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி அங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த கிளாத் வந்துட்டு பட்டிக்காக எடுத்துக்க போகிறோம். இப்போ லைன் போட்டது மேலே இப்போ வந்து பேக் பார்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரண்ட்டுக்காக ஃபுல்லாகவே அந்த பேக் பார்ட்டை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்படி ட்ரேஸ் பண்ணுறன்றதை பாருங்கள். நான் நாட்சஸ் போட்டிருக்கிற இடத்துலலாம் ஹைலைட் பண்ணி மார்க் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் தெரியும் எந்த மாதிரி மார்க்கிங் பண்ணியிருக்கேன்னு. இப்போ அது மேலேயே லைன் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டருக்காக 1/2 இன்ச்சு அங்கேயும் நான் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ மார்க் பண்ணியிருக்கிற லைன்லேருந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ ஷோல்டர்லேருந்து அதை டவுன் பண்ணி 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நம்ம என்னவே ட்ரேஸ் பண்ணாலுமே நம்ம அந்த லைன்லேருந்து மெஷர்மெண்ட் வந்து டேப் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணுறதுன்றது ரொம்பவே முக்கியம். அளவுகள் மாறாமல் இருக்கும். அகெயின் ஒரு வாட்டி செஸ்ட் ரவுண்ட் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் டெப்த்து நான் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 6.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி நான் வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன். இப்போது ஆர்ம் ஹோலுக்கு வந்துட்டு நம்ம குழிவாக வெட்டுவோம் இல்லைங்களா, வந்து 1/2 இன்ச்சு வந்து உள்ளே தள்ளி நம்ம வந்து ஷேப்பாக அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணியே நான் வந்து ஷேப்பாக வந்துட்டு மார்க் பண்ணுறேன். இந்த ஷோல்டரோட வெட்டு இருக்குது இல்லைங்களா, அது எந்த காரணத்துக்கும் கம்மியாகாமல் பார்த்துக்கணும். நம்ம ப்ளவுஸ் வந்துட்டு முன்குழி வெட்டும்போது அதிகமாக வெட்டிட்டோன்னா நம்ம இந்த பக்கம் 1/4 இன்ச்சு ஹெம்மிங் பண்ணும்போதும் சரி, அந்த பக்கம் வந்துட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது 1/2 இன்ச்சு பிடிப்போம் இல்லைங்களா, அதுலேயும் கிளாத் வந்து எக்ஸஸாக போயிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த ஷோல்டர் ப்ளேஸ் வந்துட்டு அப்புறம் நமக்கு ஷோல்டர் விட்டு வந்து குறுகலாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 4 இன்ச்சில் அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். இப்போ ஷோல்டர்லேருந்து டவுன் பண்ணி 10 இன்ச்சில் வந்துட்டு நான் வந்து பஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். 13 இன்ச்சில் வந்துட்டு அண்டர் பஸ்ட்டை வந்து நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். அப்பெக்ஸ் பாயிண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அங்கேயும் இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ டாட் வந்து பிடிச்சிக்கலாம். டாட் வந்து 1.5 இன்ச்சு அளவுக்கு நான் வந்து டாட் வந்து மார்க் பண்ணுறேன். அப்போ தான் இவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். கப் ஷேப் வந்து என்ஹான்சிங்காக இருக்கும். அவங்க வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். டாட் வந்து மெயின் டாட் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பிடிக்கிறோமே அந்த அளவுக்கு கப் ஷேப்ன்றது நமக்கு பர்ஃபெக்டாக சீட் ஆகும். இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் ஓப்பன் சைடு வந்துட்டு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கிறோம் ஓரளவு ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு. இப்போ ஆப்போசிட் சைடில் 2 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன். 2 இன்ச்சு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, அந்த பக்கம் வந்து 2 இன்ச்சு. இப்போ அந்த சைடுமே சைடு ஹைட் வந்து நான் எனக்கு எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணிக்கிறேன். 5 இன்ச்சு இருக்குது. இப்போ லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இப்போ வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணோம். இப்போ டாட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணதுனால அதே 4 இன்ச்சு நமக்கு டாட்டுக்கு இந்த சைடும் வரணும். அதனால் நான் வந்து வெளியே தள்ளி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நெக் லைன்லேருந்து ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மெயின் டாட்லேருந்து 3/4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக வந்து நம்ம வந்து சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணுறோம். சென்டர் டாட்டுக்கும் மெயின் டாட்டுக்கும் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கிற அளவுக்கு மார்க் பண்ணிட்டால் போதும். எனக்கு 2.25 நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ ஆர்மோல் டாட் அந்த எல் ஷேப்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளிப்பக்கமாக மார்க் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அங்கேருந்து நம்ம வந்து இப்போ மெயின் டாட்லேருந்து 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வச்சுட்டு அந்த மார்க் பண்ணோம். இப்போ எனக்கு 4 இன்ச்சு இருக்குது ஆர்மோலோட டாட்டு ஹைட்டு வந்துட்டு. இப்போ இந்த முக்கோண ஷேப் இந்த 3க்குமே வந்துட்டு 1.5 இன்ச்சில் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு பர்ஃபெக்டாக கப் ஷேப் வந்து சீட் ஆகும். மெயின் டாட்டுக்கு வந்து நான் வந்து ஷேப் கொடுத்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம வி ஷேப்பு எந்த மாதிரி அந்த பார்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறல. டாட் பிடிச்சிட்டோன்னாவே அந்த இடம் நமக்கு வந்து மைனஸ் ஆகிடும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனிமேல் 36 செஸ்ட் ரவுண்டுக்கு எப்படி வந்து மெஷர்மெண்ட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்றதையும் நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 34 செஸ்ட் சைஸுக்கு கிராஸ் கட்டிங் வீடியோவுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன். மார்க் பண்ணியிருக்கிற அத்தனை இடத்துலையும் வந்துட்டு நான் குட்டி குட்டியாக நாட்ச் கொடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நீடில், இது வந்து குத்தூசின்னு சொல்லுவாங்க. இது டைலரிங் மெட்டீரியல் விற்கிற எல்லா ஷாப்லேயுமே இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டோன்னா பின்னாடி அந்த கிளாத்தில் வந்து நமக்கு அதோட ஊசி வந்து குத்திருக்கிறது வந்துட்டு பின்னாடி வந்து அதோட இம்ப்ரெஷன் விழுந்திருக்கும். நம்ம அதை பாயிண்ட் அவுட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன், 3 டாட்டுமே விழுந்திருக்கு. இப்போ அங்கே வந்துட்டு நான் வந்துட்டு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு பேக் சைட் கிளாத்லேயுமே நமக்கு அந்த மார்க் விழுந்துடும். இது வந்துட்டு அப்படியே அந்த அர்க்காத் பண்ணியிருக்கிறத வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டாட் பிடிக்கிறதுக்கு. பட்டி எப்படி மார்க் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கிராஸ் கட் வந்தது இல்லை, அபெக்ஸ் பாயிண்ட்டு வந்து கிளாத் வெளியே இருக்குது இல்லைங்களா, அந்த கிராஸ் அப்படியே இருக்கணும். நம்ம லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்ட மாதிரி இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு. இப்போ நான் இந்த எட்ஜு, இந்த ஓரத்துலேருந்து நான் வந்து அளந்து பார்க்குறேன். எனக்கு 2 இன்ச்சு இருக்குது ஹைட்டு. அதாவது பேக் பார்ட்டோட மெயின் அந்த லைன் போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஆப்போசிட் சைடில் வந்துட்டு எனக்கு 2.25 இருக்குது, 2.25 இன்ச்சு இருக்குது. இப்போ விடுத்து வந்துட்டு பார்த்துக்கலாம். அகலம் இப்போ வந்து 4 இன்ச்சு இருக்குது ஒரு டாட்டுக்கும். இன்னொரு டாட்டில் அந்த 4 இன்ச்சை வந்து ப்ளேஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சு இருக்குது. ஆல்ரெடி நான் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, 12 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுட்டு இந்த லெஃப்ட் சைட் கிளாத் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த கிளாத்தில் தான் இப்போ நான் வந்து மார்க் பண்ண போகிறேன் பட்டி. ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். நீங்கள் பிடிச்சு தைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு விடுறீங்களோ அந்த அளவுக்கே மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதே 11.5 இன்ச்சு அகலத்தை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கு விட்டுருக்கு 1.5 இன்ச்சு தானே நம்ம எல்லாத்துக்குமே வந்து தையலுக்கு விட்டுருந்தோம். இப்போ என்னோட லெஃப்ட் சைடில் தான் நான் ஃப்ரண்ட் மார்க் பண்ண போகிறேன். லெஃப்ட் சைடில் நமக்கு வந்துட்டு 2 இன்ச்சு இருந்ததுங்களா, நான் 1 இன்ச்சு ஆட் பண்ணி 3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் சைடில் வந்துட்டு 2.25 இருந்தது. இப்போ நான் வந்து 3.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க்கிங்க்கும் அந்த மார்க்கிங்க்கும் ஒரு ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது அபெக்ஸ் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அபெக்ஸ் பாயிண்ட் வந்து 4 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ மேலே ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த லைன்லேருந்து 1 இன்ச்சு டவுன் பண்ணி அங்கேருந்து தான் நம்ம வந்து அந்த போர்ட் ஷேப் பண்ணுறது, அந்த கர்வ் வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஷேப் வந்து நல்லா வர்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். நான் எப்படி ஸ்கேலை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன்றதை பாருங்கள். அந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து ஷேப்பாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரீ ஹேண்டாகவுமே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அந்த மார்க்கிங்க்கு நமக்கு அது மிஸ் ஆகாது. எல்லாமே வந்து நம்ம வந்து மார்க்கிங் அந்த கப் ஷேப் அழகாக வர்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்துட்டு கர்வ் எடுத்து போர்ட் ஷேப் கொடுத்து நம்ம வந்து கட்டிங் பண்ணுறோம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நாட்சஸ் போட்டுக்கலாம். நாங்கள் மெயின் டாட் வந்து அபெக்ஸ் பாயிண்ட் கிட்ட வந்து மார்க் பண்ணியிருந்தீங்களா, அங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கிட்டு அது ஃப்ரண்ட் சைடுன்றதுக்காக அங்கே ஒரு லாஸ்ட்டில் வந்து கட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே பாட்டம் மடித்து தைக்கிறதுக்காக லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அங்கேயும் ஒரு நாட்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ பட்டி வந்து நமக்கு ரெடி. ஈஸி தான், பட்டி வந்து ரொம்பவே ஈஸி தான். இப்போ நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட் வந்து வச்சு காட்டுறேன். பாருங்கள், ஃபஸ்ட் டாட்டுக்கு இந்த டாட்டுக்கும் இங்கே இருந்தது. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் டாட்டுக்கு வந்து கிளாத் வச்சு காட்டும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் மார்க்கிங் பார்த்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம கிளாத்து மார்க்கிங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கட்டிங் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து 2 லைனிங் வந்து அட் அ டைமில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அப்படியே போட்டு காட்டுறேன். இப்போ 9 இன்ச்சு அகலம் நமக்கு வேணும். அந்த அகலம் 9 இன்ச்சு அகலத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மடித்து போட்டிருக்கேன். ஒன் சைடு நமக்கு வந்து ஒட்டு வரும். இப்போ வந்து அந்த எக்ஸஸாக அந்த ரா எட்ஜஸ் செல்வேஜ்ன்ற பார்ட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், கரைப்பகுதியை. அது கொஞ்சம் வெளியே இருந்ததுனால இப்போ 9 இன்ச்சு அகலம் இருக்குது. 9 இன்ச்சு அகலத்தில் அதுக்கு முன்னாடி அந்த 9 இன்ச்சுக்கு முன்னாடி நான் வந்துட்டு 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அது தையலுக்கான இடம். ஒரு ரா எட்ஜஸ்க்காக ஒரு லைன் போட்டு 1/2 இன்ச்சு தையலுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ அங்கேருந்து நான் வந்து 7 இன்ச்சு, அதாவது 6.5 இன்ச்சு ரெடி அளவு, 1/2 இன்ச்சு வந்துட்டு தையலுக்காக வந்துட்டு சேர்த்து 7 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 7 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து டவுன் பண்ணி 3.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேயுமே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ மேலே லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அங்கேருந்து 1.25 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன் க்ராஸாக. இப்போ வந்து ஸ்லீவோட ஷேப் நான் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம்.
இப்போ ஃப்ரீ ஹேண்டாகவும் நம்ம வந்து ஸ்லீவை ஷேப் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி லைன்ஸ் போட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கையோட சுற்றளவு 6 இன்ச்சு. 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி இப்போ லைன் போட்டுக்கலாம் ஸ்கேல் வச்சு. அவ்வளோதான். ஸ்லீவ் கட்டிங் வந்து சிம்பிள். ஸ்லீவ் கட்டிங் வந்து ரொம்பவே ஈஸி, சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்போ ஸ்லீவ் வேணுனாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணணுன்னா நான் 3.5 இன்ச்சில் இறக்கி வந்துட்டு மார்க் பண்ணியிருந்தீங்களா, அது வந்து 4 இன்ச்சாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ஷேப் நல்லா கிடைக்கும். ஏன்னா வந்து கை வந்து லென்த்தாக இருக்கும்போது நமக்கு வந்து ஆர்ம்ஹோல் டெப்த்துமே கொஞ்சம் இறக்கி வச்சோன்னா நமக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த ஸ்லீவ் ஒட்டு பகுதி இருந்தது இல்லைங்களா, அதுக்குமே நான் வந்து அந்த மிச்சம் இருக்கிற கிளாத்தில் வந்து ஒட்டுக்காக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணியிருக்கிறதுல நான் வந்து அர்க்காத் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் குழி எடுத்துக்கலாம். 1 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் வந்து குடஞ்சி கட் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட்டு தான்றதுக்காக அங்கே ஒரு அர்க்காத் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு ஸ்லீவ் கட்டிங்குமே முடிஞ்சது. நான் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் நான் டபுளாக வந்துட்டு லைனிங் போட்டு கட் பண்ணேன் இல்லைங்களா, நான் எந்தெந்த பார்ட்ஸில் நான் வந்துட்டு மார்க்கிங் பண்ணியிருக்கேன், குத்தூசி வச்சு நீடில் மார்க் போட்டிருக்கேன்றதில் பார்த்துட்டு நான் அதுக்கு நான் கையோடவே வந்து மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அந்த மார்க்கை வந்து ஃபாலோ பண்ணி அர்க்காத்தையும் ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இன்ச் டேப்பை வந்துட்டு அடிக்கடிக்கு எடுத்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த அர்க்காத்தையும் மார்க் பண்ணி வச்சுருக்க அந்த நீடில் மார்க்கும் வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னாலே நமக்கு சீக்கிரமாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்க முடியும். அந்த ஸ்லீவுக்கான ஒட்டு பீஸுமே நான் வந்து பின் பண்ணி தனித்தனியாக இந்த ஸ்லீவுக்கும் அந்த ஸ்லீவுக்கும் தனித்தனியாகவே பின் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். எங்கேயும் வந்துட்டு மிஸ் ஆகாது நமக்கு அந்த ஒட்டு பீஸு. இப்போ ஃபைனலாக 40 செஸ்ட் சைஸ்க்கு நம்ம வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.